திரைப்பட நடிகர் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நேற்று உங்க மாநாட்டில் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருந்தது, யாருகிட்ட இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அதில் சில விஷயங்கள் கருத்துக்களாக பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1, ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல பல இடத்துல ஊழல் புகுந்திருக்கு. அதை ஒழிக்கணுங்கிறது பல அரசியல் தலைவர்களோட எண்ணமும் கூட. நீங்களும் அதுதான் சொல்றீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க 30 வருஷமா இருந்த உங்க துறையில இருக்கிற ஊழலை நீங்க முதலா களை எடுக்கணுங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரசாங்கம் 100-150 ரூபாய் ஏதோ விலை நிர்ணயம் செய்திருக்கு, அதுக்கு தான் படத்தை டிக்கெட்டை விற்கணும். ஆனா முதல் வாரம் 2000, 3000, 5000 ரூபா வரைக்கும் டிக்கெட்டுகள் விற்கப்படுது. அதை வாங்குறது யாருன்னா ரசிகர்கள். அதையும் தாண்டி பணம் இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா அது பரவாயில்ல. ஏழை எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப முடியாதவங்க, டெலிவரி கொடுக்குறவங்க, சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க நிறைய பேர் வந்து வாங்கி அதை வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேட்டருக்காரங்க அப்படி காசு வாங்க முடியும் அப்படிங்கிறனாலலாம் அவங்க தைரியமா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து படத்தை வாங்குறாங்க. ப்ரொடியூசர் அதனாலதான் தைரியமா உங்களுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளத்தையும் கொடுக்குறாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, பீக் கரியர், அதாவது என்னோட 250 கோடி ரூபாய் உள்ள பீக் கரியர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த கரியர்ல நீங்க வாங்குற 250 கோடி உங்களுக்கு தைரியமா உங்க ப்ரொடியூசர் ஏன் கொடுக்கிறாருன்னா, அவர்னால முதல் வாரம் 150 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வசூல் பண்ணிட முடியும், அவ்வளவு கலெக்ஷன் ஆகுங்கிற நம்பிக்கையில தான். அப்ப நம்பர் 1 ஊழல் இங்க இருக்கு. அதுவும் அது ஒயிட்ல கூட கலெக்ட் பண்றது இல்ல, கருப்பு பணமா தான் கலெக்ட் பண்றாங்க. அதனால நாட்டுக்கோ பொருளாதாரத்துக்கோ இல்ல வேற எந்த விதத்திலையும் யாருக்கும் பயன் இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரப்போகுது. அதனால நீங்க ஊழல ஒழிக்கிறத நான் முழுமையா வரவேற்கிறேன். பட் அடுத்து உங்க படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சாதாரண மக்கள் பாக்குற மாதிரி அதே அரசாங்கம் நிர்ணயித்த விலையில டிக்கெட்டை வித்து ஊழலை நீங்க ஒழிச்சு காமிக்கிறதோட முதல் ஸ்டெப்பா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஊழல் ஒழிக்கிறத பத்தி நீங்க பேசுறத நான் வரவேற்பேன். 2வது, யாருகிட்ட இருக்கு அஇஅதிமுக கட்சின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க. யாருகிட்ட இருக்குன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு மாநிலமுமே 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்ததே இல்லைன்னு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளியில படிக்கிறவர்கள் மருத்துவர்களே ஆக முடியாது, ரொம்ப குறைவா தான் ஆயிட்டு இருந்ததை மாத்தி ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களா மாற்றி காற்றியவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால பிரச்சனை. போர் போட்டா தண்ணி வரல, காத்தா வருது, 500-600 அடி போனால் இயற்கையை அவ்வளோ இழிவுபடுத்துறோம். அப்போ இப்ப 100 அடி 80 அடியில தண்ணி வருது, மக்கள் விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்க. 60 ஆண்டு கால பிரச்சனையை தீர்த்து வச்சவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் வந்தா விவசாயம் பாதிக்குன்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தி பாதுகாத்து விவசாயிகள் நலனை பாதுகாத்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, மின் கட்டணம் உயர்த்தாம ஆட்சி நடத்தினவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, அதிமுக ஆட்சினா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா வச்சவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, இன்னைக்கு அவர் ஆட்சி செஞ்ச காலத்துல கொரோனா வந்தப்ப சரியா கையாண்ட மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமா பேர் வாங்கினவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, அவர் ஆட்சி செஞ்ச காலத்துல ஸ்டேட் ஆஃப் கவர்னன்ஸ் அவார்ட்ல இந்தியாலேயே நம்பர் 1 அவார்டு வாங்கினவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, உங்களை மாதிரி அப்பா அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்தங்காட்டிக்கு திரைப்படத்துறையில் இருந்து உங்களோட லான்ச் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு புரட்சி கலைஞர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோட உங்களை சேர்த்து நடிக்க வச்சு நீங்க அப்பதான் ஒரு ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு சில்வர் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு அரணா இருந்து பாதுகாத்து உங்க அப்பா வந்து லான்ச் பண்ணி சினிமா துறையில உங்களை எடுத்து வந்து விட்டார் இல்லையா, அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் எல்லாம் இல்லாம சாதாரண சிலுவம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து ஒரு கிளை செயலாளரை ஆரம்பிச்சு எந்த ஒரு முகவரியுமே இல்லாம இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா சுயம்புவா உங்களை மாதிரி அப்பாவோட சப்போர்ட் இல்லாம வளர்ந்து வந்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, 72 வயசுலயும் கடந்த 3 மாசத்துல 10,000 கிலோமீட்டர் 50 லட்சம் மக்கள் 100 தொகுதிகளில் போய் திமுகவோட பிரச்சனைகளை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசி திமுக தப்புங்கிறத எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறவர்கிட்ட இருக்கு. உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷத்துல 2 தடவை 1/2 மணி நேரம் ஸ்பீச்சும் 1/2 கிலோமீட்டர் ரேம்ப் வாக் பண்ணவர்கிட்ட இல்ல. யாருகிட்ட இருக்குன்னா, நீங்க ஒரு மேடையில பேசியிருந்தீங்க இல்லையா, இன்பநிதி, தயாநிதி, உதயநிதி, இந்த பேர்கள்லாம் கேட்கும் போதே பட டைட்டில் வைக்கணும் போல இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு. 2 பாரம்பரிய குடும்பங்கள் இருக்கு இந்தியால. ஒன்னு ராகுல் காந்தியோட குடும்பம், இன்னொன்னு வந்து கலைஞர் அவர்களோட குடும்பம்னு. அப்படி நீங்க பேசிட்டு இருந்த காலத்திலையும் திமுக தீய சக்தி, திமுகவை எதிர்க்கணும், தமிழ்நாட்டுக்கு திமுக ஆகாதுன்னு
குரல் கொடுத்து போராடி கொண்டிருந்த எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறவர்கிட்ட கட்சி இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வேற எந்த வேட்பாளர் இல்லை, அதனால நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சினிமால வேணா ஹீரோவா இருக்கலாம், ஆனா 234 தொகுதியிலையும் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் தகுதி உள்ளவர்களும் பல நிஜ வாழ்க்கை ஹீரோக்கெல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் டைலாக் தேவையில்லை, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தேவையில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண பெயிண்டர். அவர் அத்தனை மக்கள் பணி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாலும் கூட மக்கள் பணி செஞ்சு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் கள்ளக்குறிச்சியில் அஇஅதிமுக. இது அஇஅதிமுக மட்டுமே சாத்தியம். அது மட்டும் இல்ல, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் பணி செஞ்சு அன்னைக்கு தாவேக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, இருந்ததான்னு கூட தெரியல, அவர் எடுத்துட்டு போய் லெட்டர் ஹெட்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அதை தவிர்க்கணும்னு கொடுத்து இருந்தும் திமுக பார்க்காதங்காட்டி தான் அந்த சம்பவம் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ரியல் ஹீரோ எங்க கட்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் இருக்கிற தொகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ போன வாரம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பையன் வந்து முடியல அப்படின்னு சொல்றப்போ அந்த பையனுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு வந்து லோக்கோமோஷன் போக வர ஈஸியா இருந்தா நல்லா படிக்க முடியும், நல்லா இருக்க முடியும் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரு ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. இந்த மாதிரி என்னால 234 தொகுதிகள்லையும் தொகுதிக்கு ஒரு ஹீரோ இல்ல 10 ஹீரோக்களை அதிமுக காமிக்க முடியும். அதனால எங்களுக்கு 234 தொகுதிக்கும் சினிமாவில் நடக்கக்கூடிய விஜய் தான் ஹீரோங்கிற தேவையில்லை. 234 தொகுதிக்கு அவ்வளவு ஹீரோஸ் நாங்க வச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. அதனால எங்க கட்சியை பத்தியோ எம்ஜிஆரை பத்தியோ எங்களை பத்தியோ எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஹீரோவா இருக்கலாம், படத்துல பார்த்து ரசிக்கலாம். அவரை போய் சென்னையில பார்க்க முடியுமா, அவர்கிட்ட ஒரு பிரச்சனைனா போய் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இங்க களத்துல இருக்கிற ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ரோடு பிரச்சனை, லைட் பிரச்சனை, குப்பை பிரச்சனை, டிச்சு பிரச்சனை, என்ன பிரச்சனைனாலும்